கட்டடம் உண்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வணிக நிலையங்கள், அதாவது மாலை ஒரு 7-7:30 பிறகு வெளியிலேயே வர மாட்டோம். அதோட அதில் இங்கால பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கருகி இருக்குது. அப்படியே புகையில் பூத்து இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த தீமிதிப்பு நடந்த அந்த ஆண்ட கண் பார்வை வந்து போனதாக வந்து சொல்லினோம். அந்த மாதிரி மாடி வீடு உண்டு. எப்படி இருக்குன்னு இருக்கு. இப்படி நான் பார்த்ததில்லை ஒரு டவுமே பாருங்க. சிவபெருமான ஆலயம். இங்காலே இருக்கிறது வந்து அம்மன் ஆலயம். அதே மாதிரி அங்காலே இருக்கிறது வந்து முதல் மாடி வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். பீட்ரூட் பயிற்சியை மேற்கொண்டிருக்கணும். கமுக மரங்கள்லாம் சுத்த வேற வச்சிருக்கு அந்த வீட்டுன்ற சூழல். பெரிய தம்பிரான் ஆலயம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை புகையில மாதிரி தான் கிடக்கு. இதெல்லாமே வந்து தோட்டக்காணிகள், அதாவது நெல் பயிரிடல் நினைக்கிறேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த 7 ஆலை கிராமம் தொடர்பான தான் வந்து இந்த காணொலி பகுதி வந்து அமைய போகுது. இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து அளவெட்டிக்கு அடுத்த ஒரு பெரிய கிராம பகுதி என்றே சொல்லலாம். அதோட வந்து இங்கே பிரதான வாழ்வாதார நடவடிக்கையாக வந்து இந்த விவசாய பயிற்சியை தான் இடம்பெற்று வருகிறது. இந்த கிராமத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆலயங்கள், அதாவது 7 பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கிறதால வந்து 7 ஆலை என்ற பேர் வந்ததாக வந்து குறிப்பிடினோம். நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிற இந்த ஊரை பற்றியாக தான் வந்து இந்தியான் காணொலி தொப்பு வந்து அமைய போகுது. சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 ஆலயத்திற்கு மயிலங்காட்டு பகுதியில் இருந்தால் இந்த காணொலியை வந்து ஆரம்பிக்கிறோம். இந்த 7 ஆலை பிரதேசம் உங்களுக்கு தெரியும், விவசாயத்தில் முன்னணி வகிக்கிற ஒரு இடம் உண்டு யாழ்ப்பாணத்திலே. அதோடு என்னுடைய இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆலையில் ஒரு பிரசித்தி பெற்ற பாடசாலை உண்டு. 7 ஆலை ஸ்ரீமுருகன் வித்தியாலயம். அதில் பேர்பலகை எல்லாம் சேதமாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த பாடசாலை வந்து ஒரு முக்கியத்துவமான பாடசாலை. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள், நல்ல செம்மண். என்னுடைய உயர்தர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உதைப்பந்தாட்ட விளையமட்ட உதைப்பந்தாட்ட போட்டியில் நடைபெற்றது. அப்போ முதல் போட்டி வந்து தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியோடு நடைபெற்றது. இதான் வந்து மயிலங்காடு சந்தி. முதல் போட்டி தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியோடு நடைபெற்றது. இரண்டாம் போட்டி வந்து 7 ஆலை ஸ்ரீமுருகன் வித்தியாலயத்தோடு நடைபெற்றது. அந்த போட்டியில் வந்து 4-2 வீதியில் 7 ஆலை ஸ்ரீமுருகன் கல்லூரி தான் வித்தியாலயம் தான் வந்து வெற்றி பெற்றது. அதுவும் ஒரு மறக்க முடியாத அனுபவம் உண்டு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தை, எங்கேயால வயல்கள் உழுது விட்டு கிடக்கு, இன்னும் விதைக்கல. இதெல்லாமே வந்து தோட்டக்காணிகள், அதாவது நெல் பயிரிடல் நினைக்கிறேன். வேறுங்க 7 ஆலயத்திற்கு மயிலங்காடு போட்டிருக்கு. இதில் பிரதான வணிக நிலையங்கள் இருக்கிறத பார்க்கலாம். எங்கேயால பார்த்தீங்கன்னா ஒரு காணி வந்து இதில் பீட்ரூட் விதைச்சிருக்கணும். வடிவ தெரியுமா தெரியலை. அதோட இந்த பகுதியில் கரும்பு இல்லாட்டி கரும்பு வச்சிருக்கணும் பாருங்க. அதே நேரம் இங்காலையும் வந்து உழுது பீட்ரூட் விதைச்சிருக்கணும் போல். பீட்ரூட்டாக வெங்காயமாண்டு தெரியலை. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா கரையில் வந்து மிளகாய் செடிகள் வச்சிருக்கணும். நாங்கள் இப்போ பிரயாணித்து கொண்டிருக்கிற வீதி வந்து பார்த்திங்கன்னா புன்னாலை கட்டுவான் வீதி. இப்படியே போய் மெல்லாத்தோட இணையுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தக நிலையம் உண்டு. இப்படி இதில் ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. அதே நேரம் இங்கால இந்த புகையிலை கண்டுகள், புகையிலைகள் அறுவடை செஞ்சு உலர்த்தி இருக்கணும் பாருங்க. இங்கே ஒரு வெல்டிங் ஷாப் உண்டு. அதனால் பரவலாக இங்கே பாருங்கள், இந்த பாதி செடியெல்லாம் இங்கே அவதானிக்கலாம். நிறையவே முளைச்சிருக்குது, ஆக்கிரமிச்சிருக்கு இந்த பகுதியை. மாலை 4:30 ஆகுது. நாங்கள் இந்த வீதியால் பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புகையிலை கண்டுகள் வச்சிருக்குது. ஆனால் வெட்டிட்டு நம்ம மேலால் ஆட்டுக்குட்டி ஒன்று மேயுது அதில். அதே நேரம் இங்கால பார்த்தீங்கன்னா துர்கா களஞ்சியம் உண்டு, ஒரு கடை உண்டு.
இல்லை மஞ்சள் பூக்களும் பூத்திருக்கு. இது மயிலங்காடு உயிலடி வீதி என்று போட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்தியாவில் வந்து குடியிருப்பு பகுதிகளும் அதோட வந்து இந்த கடப்பகுதிகளையும் வந்து அவதானிக்கலாம். சின்ன சின்ன பெட்டி கடைகள் பார்க்க வடிவாக இருக்குது பாருங்க. அப்படியே வந்து இந்தியாவில் ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. இந்த கிளை வீதிக்கால தான் திரும்ப போகிறோம். இந்த வீதி இந்த பேர் எனக்கு சரியாக தெரியலை. இந்த பகுதியால் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் நிறையா கட்டிடங்கள் வந்து குடியிருப்பு பகுதிகள் புதுசாக வந்து எல்லாம் செஞ்சிருக்கணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்காலி பகுதியிலையும் வந்து இந்த புகையில் உலர்த்தப்பட்டிருக்கிறத அவதானிக்கலாம். இங்கே பெரும்பாலும் வந்து இந்த அந்த புகையில் வந்து புகையில பயிற்சிகள் பெருமளவில் மேற்கொள்ளப்படுறது. ஆனால் பெரும்பாலும் இஞ்சியும் வந்து இதில் பாருங்க ஒரு வாழை குலை போட்டிருக்கு. பெரும்பாலும் வந்து எல்லாம் அறுவடை செஞ்சு உலர்த்தி மடுத்துட்டினோம். ஆனால் இன்னும் சில காணிகள் வந்து அறுவடை செய்யாமல் இருக்குது இந்த பிரதேசத்துலேயும். இது பாருங்க மதுரைகள் எல்லாம் போட்டிருக்கு. அதுலேயும் ஒரு வாழை குலை போட்டிருக்கு பாருங்க. அதே நேரம் வந்து இதுலேயும் ஒரு கடை உண்டு. வெயிலுக்காக வேண்டி ஸ்க்ரீன் காட்டி வச்சுக்கினா இந்த கிளை வீதிக்கால தான் நாங்கள் போகணும். என்ன முக்கியமான கோயில் ஒன்று இருக்குது. அதைத்தான் நான் இப்போ முன்னிலைப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கோயில் ஒன்று தெரியுது. அந்த கோயிலை பார்த்துட்டு வந்து அப்படியே திரும்ப வந்து இந்த வீதியால் பயணிப்போம். ரோட்டை பார்த்தீங்கன்னா 2 சைடு நல்லா க்ளீனாக இருக்குது. அதோட இங்கே மண் வந்து நல்ல செம்பாட்டு மண். ஒரு பிரதேசத்தில் சிவனேசன் அபிஷன் தண்ணீர் பந்தல்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் உண்டு தான், அம்மன் கோயில். கோபுரத்துக்கு இந்த ஆலயத்துக்கு எல்லாமே பொதுவாக வந்து அந்த சிவப்பும் வெள்ளையும் பெயிண்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சையும் வெள்ளையும் அடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சுவர் வந்து. அதோட இந்த ஆலயத்தின் கோபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குது. ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து காணொலி படம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதில் வெளியிலேருந்து நம்மளாக காட்டுன்னு பாருங்கள். அதில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்றும் இருக்குது. இஞ்சாலிபுரம் பார்த்திங்கன்னா அம்மன் சிலை ஒன்று இருக்குது. அதே நேரம் ஆஞ்சநேயர் சிலை ஒன்றும் இருக்குது. அதோட அங்கால வந்து இந்த விஷ்ணு சிலை அப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வெளியால் வந்து ஒரு பீடம் ஒன்று அமைச்சிருக்கணும் பாருங்கள். இது நான் பார்த்ததில்லை பெருசாக கோயில்களில். வெளியில் வந்து ஒரு பீடம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த நாட்டார் வழிபாடுகளோட சம்மந்தப்பட்டதா இல்லாட்டி வந்து ஏதாவது வித்தியாசமான பூஜை முறைகள் நடக்கிறதான்னு தெரியலை. ஆனால் இந்த ஆலயத்தின் கோபுரம் உண்மையிலே வந்து இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. இப்படி நான் பார்த்ததில்லை ஒரு உண்மை பாருங்க. நாங்கள் இப்படியே வந்து தொடர்ச்சியாக இங்கே பாருங்கள் வசந்த நாகபூசணி அம்மன் இதில் பேர் இருக்குது. கேட்டில் வசந்த நாகபூசணி அம்மன் கோயிலான்னு வந்து இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. நான் நினைக்கிறேன் அண்மையில் தான் கட்டிச்சினமா இல்லை அண்மையில் தான் திருப்பணியில் நடந்துச்சாண்டு தெரியலை. ஓகே, நாங்கள் தொடர்ச்சியாக வந்து மற்ற இடங்களை பார்ப்போம். ஸோ இந்த வீதியை வந்து அவதானிச்சிங்கன்னா தெரியும். தென்னை மரம், அதுக்கேற்ற மாதிரி கமுக மரம் எல்லாம் வச்சிருக்கு. அவரோட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமைதியான சூழல் உள்ள ஒரு வீதியாக இருக்குது. இஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைகள் கூட போட்டிருக்கிறதையும் வந்து அவதானிக்கலாம். இந்த வீட்டை வந்து நிறைய வாழை மரங்கள் வச்சிருக்கணும். அப்படியே வந்து நாங்கள் வலதுபுறமாக திரும்பி பயணிப்போம். இது என்ன வாசலையெல்லாம் நல்ல பூங்கண்டுகள் வச்சிருக்கணும். பார்க்க நல்ல அழகாக இருக்குது பாருங்க. அவட இங்கே தேக்கு மரங்கள் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த வீதியால் போய் மரங்கள் நிற்கிறதால. இங்காலயம் ஒரு கட்டிட பிறப்பண்டு
இங்காலே நல்ல பூச்செடிகள் வச்சிருக்கணும் வாசலுக்கு. അവിടെ ഒരു സ്റ്റുഡിയോ ഉണ്ട്, ഒരു ബ്യൂട്ടി സെൻ്റർ ഉണ്ട്, അളകമുണ്ട്. எங்கேயாலையும் ஒரு வீடு உண்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கையும் வந்து ஒரு கிளை வீதி உண்டால தான் பயணிக்கணும். ஆனால் இந்த வீதியோட பேர் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. இதில் தொடர்ச்சியாக வந்து அந்த கிளை வீதிக்கால திரும்பி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் வீதி. ஏழாலை தெற்கு பிரதேசத்தில் இருந்து அப்படியே மயிலங்காடு பிரதேசத்தினூடாக வந்து நாங்கள் இப்படி வந்து இந்த சிவன் கோயில் வீதியால் பிரயாணித்து இந்த உள்ளூர் கிராம கட்டமைப்புகளை வந்து பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி பூமரம் உண்டு. இப்படி அங்கால வந்து இந்த தோட்ட பகுதிகள் ஆரம்பமாகுது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் இந்த தோட்டக்காணி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடிகள் வச்சுருக்கு. இந்த பகுதியில் அங்காலையெல்லாம் உழுது விட்டுருக்கணும். அதில் இங்கால பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கருகி இருக்குது. அப்படியே வெள்ளையாக தெரிகிறது, கருகி இருக்குது. ஆனால் இது கருகின நல்ல விஷயந்தான். அவ்வளோ வந்து இந்த பாதினிய செடியை அப்படியே ஒரு தோட்டம் ஃபுல்லாகவே நிற்கிது பாருங்க. வெயிலுக்கு கருகி இருக்குது. இந்த பிரதேசத்தில் மற்ற இடங்களை விட சரியான கூடவே இருக்குது இந்த பாதினிய செடியை. அப்படியே இங்கால வந்து பார்த்திங்கன்னா புகையில வச்சு இந்த பகுதியில் அறுவடை செஞ்சுட்டுனா அது நேரம் இங்கால பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் செடிகள் எல்லாம் இருக்குது. பாருங்க, மிளகாய் எல்லாம் காய்ச்சிட்டு. ஆனால் இப்போ மிளகாய் சரியான மெலிவாக தான் போகுது. கிலோ எல்லாம் 100 ரூபாய்க்கு தான் போய்கொண்டிருக்கு சந்தையிலேயே. பாருங்க மிளகாய் காய்ச்சிருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பரப்பு கிட்ட வரும் நினைக்கிறேன். மிளகாய் தோட்டம் வச்சிருக்கு. அதோட இங்கே வாழை மரங்களும் நிற்கிறதா அவதானிக்கலாம். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த பெரிய தம்பிரான் ஆலயமும் இருக்குது. ஒரு முக்கியமான ஆலயம் உண்டு. அதே மாதிரி போய் பார்ப்போம். இங்கால வந்து பார்த்திங்கன்னா இங்கால புகையிலை செடிகள், புகையிலை பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. ஏதோ கிருமி நாசினி போட்டு கொண்டிருக்கிறார் ஐயா. அந்த விதத்தில் இருக்குது இந்த ஆலை தோட்டக்காணிகள். இதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏழாலை பிரதேசத்தில் இருக்கிற பெரிய தம்பிரான் ஆலயம். இந்த வயல் பிரதேசத்தை அண்மிச்சே இருக்குது. இது வந்து கிராமிய ஆகமம் சாராத முறையில் தான் வழிபாடுகள்லாம் நடைபெறுறது. இந்த கிராமத்திலேயே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த ஏழாலையில் இருக்கிற இந்த பெரிய தம்பிரான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கிராமிய முறையில், அதாவது ஆகமம் சாராத முறையில் தான் பூஜைகள் நடக்கிற சொல்லியிருப்பேன். அந்த புதுசாக அந்த மரம் வெட்டி அதில் தான் வந்து கொடி ஏற்றி அந்த விளக்கு வச்சு அந்த முறையில் வந்து பூஜைகள் நடக்கிறது. இந்த வருடப்பிறப்புக்கு அடுத்ததாக வர புதன்கிழமை தான் இங்கே வந்து இந்த பூஜை வழிபாடுகள் நடக்கிறது. அது நான் இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்க. இப்போ அண்மையில் தான் வந்து இந்த அந்த வருஷம் நடக்கிற அந்த வழிபாடுகள் நடந்து முடிஞ்சது. அதாவது திருவிழா மாதிரி நடந்து முடிஞ்சது. அதோட வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா தீ மிதிப்பு வைபவம் எல்லாம் இடம்பெறுறது. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை இந்த தீ மிதிப்பு நடந்து அந்த இடத்த பாருங்க. இதெல்லாம் தீ மிதிப்புகள் எல்லாம் நடந்துருக்குது. ஆனால் இந்த ஆலயத்தை வந்து சுத்த வர பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மரங்கள் இருக்கிற ஒரு சுத்த வரவே 4 பக்கமும் வந்து தோட்டக்காணி எல்லாம் இருக்குது. அந்த இடத்தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறதையும் வந்து அவதானிக்கலாம். இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு சித்திரை வேடப்பிறப்புக்கும் அடுத்ததாக வார புதன்கிழமை வந்து விளக்கு வைக்கப்பட்டு, அதுக்கு பிறகு அதனை அடுத்து வார அந்த புதன்கிழமை வந்து கொடி ஏற்றி அந்த பின்னேரமே வந்து திருவிழாக்கள் நடக்கும். அடுத்த நாள் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த தீமிதிப்பு வைபவங்கள்லாம் நடைபெறுது இந்த ஆலயத்தில். இப்போ வந்து அதுக்கு பிறகு வார அடுத்த புதன்கிழமை வந்து இங்கே கொடி இறக்கி இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் எல்லாம் முடிவுக்கு வரும். கிராமிய முறைப்படி தான் அந்த கமுக மரத்தில் வந்து கொடிகள் ஏற்றி இந்த பூஜை வழிபாட்டு முறையிலெல்லாம் நடக்கிறது. ஆனால் இந்த வருஷப்பிறப்புக்கு அடுத்ததாக வார இந்த புதன்கிழமை வந்து விளக்கு வைப்பினோம். அந்த விளக்கு வைக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு இந்த ஆலய பகுதிக்கு வந்து யாருமே வர மாட்டோமா. மெயினென்று பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்கள் இந்த பகுதியில் உலாவம் நம்பினம் ஐதீகம் மாதிரி இருக்குது. அதால் வந்து
இந்த தோட்ட வேலை செய்கிறாங்களோ இல்லை வேறு ஏதோ தேவைக்கோ பழைய காணி பகுதிக்கு வந்து யாருமே வர மாட்டோம். அதுக்கு பிறகு வார புதன்கிழமை, அதாவது விளக்கு வைக்கப்பட்ட புதன்கிழமைக்கு அடுத்த கிழமை வார புதன்கிழமையில் கொடி ஏற்றி வந்து இந்த பூஜைகள் நடக்கும். அடுத்ததாக வார வியாழக்கிழமை வந்து தீமிதிப்பு நடக்கும். அதுக்கு அடுத்த புதன்கிழமை கொடி ரக்குவினம். அந்த மாதிரி ஒரு கிராமிய வழிபாட்டு முறையில் தான் இங்கே நடக்குது. அதோட வந்து இதுக்கு அங்கால ஒரு கன்னிமேர ஆலயம் ஒன்று இருக்குன்னு சொல்லினோம். அந்த ஆலயம் வந்து இந்த ஆலயத்தின் இந்த திருவிழாவோட தொடர்புடையதாக இருக்குது. இந்த திருவிழா காலத்தில் வந்து யாருமே வந்து வெளியே வர மாட்டோமாம். பெரும்பாலும் பின்னேரம், அதாவது மாலை ஒரு 7-7:30 பிறகு வெளியிலேயே வர மாட்டோம். அதோட இந்த ஆலய வளாகத்துக்கு யாருமே வர மாட்டோம். அந்த ஒரு கிழமை காலப்பகுதியில் விளக்கு வைக்கப்பட்டதுலேருந்து இந்த ஒரு கிழமை காலப்பகுதியில் ஆலயத்துக்கு விளக்கு வைக்கப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னிமார் கோயிலேருந்து இஞ்சியெல்லாம் சாமியல் வருமோ. அப்போ ஒரு நாள் என்னண்டா வந்து அந்த மாலை நேரத்தில் ஒரு இரவு பொழுதில் வந்து யாரோ வெளியில் வந்த நேரம் ஒரு வெள்ளை உருவம் உண்டை பார்த்தவையாம். அந்த வெள்ளை உருவத்தை பார்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுண்ட கண் பார்வை வந்து போனதாக வந்து சொல்லினோம். அந்த மாதிரி வந்து இங்கே கிராமியம் சார்ந்து நிறைய அம்சங்கள் இருக்குது இந்த ஏழாலை பிரதேசத்தில். சில பேர் வந்து இதை கேட்டுட்டு நினைப்பீங்க, உலகம் அங்கேயே போய் கொண்டிருக்கு தம்பி, நீ என்ன கதை சொல்கிறேன்ட்டு. இப்படியான சம்பவங்களும் வந்து நிகழ்ந்ததாக வந்து இந்த ஊராக்கள் சொல்லினோம். அவை என்ன நம்பிக்கையை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஆலயத்தின் பின்பகுதி பாருங்க, மருத மரம் போல் நல்ல இணலாக இருக்குது இந்த பகுதி. அங்காலே ஒரு குளம் உண்டு. குளத்தை காட்ட தான் வந்துடுறேன் நான் நினைக்கிறேன். இந்த மழை காலம் வரைக்கெல்லாம் இந்த குளம் நல்லா ரம்பி இருக்குமெண்டு. ஏன்னா இந்த தோட்ட பகுதியில் அண்மிச்சு ஒரு குளம் ஒன்று இருக்கிறதான் அந்த விதத்தில் இருக்குது பாருங்க. ஆனால் இப்போ சரியாக எல்லாம் வற்றி வறண்டு போய் தான் கிடக்கு. அந்த விதத்தில் இருக்குது இந்த வேளாளையில் இருக்கிற பெரிய தம்பிரான் ஆலய பகுதி. ஏன்னா இப்போ இந்த வருடப்பிறப்புக்கு அடுத்த புதன்கிழமை தான் இங்கே இந்த விளக்கு வச்சு பூசையெல்லாம் நடக்கிறது. ஸோ இப்போ அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த காவலி எடுத்துக்கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. ஏன்னா இப்போ அண்மையில் தான் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பொங்கல்கள் வச்சதுக்கான அடையாளம் எல்லாம் இருக்குது இந்த பகுதியில். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பயணித்து மற்ற இடங்களையும் பார்ப்போம். ஆனால் உண்மையிலே வந்து இது ஒரு எனக்கு அந்த ஐயா கதைச்சவர், ஆனால் வந்து அவர் காணொலிக்கு வர மாட்டேன்ட்டார். உண்மையிலே வந்து ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு ஆலயம் தான் இந்த ஏழாலை பகுதியில் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து இந்த ஆலயத்தை பார்த்துட்டு இந்த சிவன் கோயில் வீதியால் பெரியானத்தை தொடர்ந்து இருக்கிறோம். இங்கால பார்த்திங்கன்னா இங்காலையும் இந்த புகையில கண்டுகள் பார்த்திங்கன்னா பரவலான முறையில் இருக்கிறத அவதானிக்கலாம். அப்படி இங்கால எல்லாம் வந்து அறுவடை செஞ்சுட்டு நம்ம இந்த பகுதிகளில் அதனிடம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பீட்ரூட்டும் வந்து இந்த இடத்த வந்து ஒரு முதன்மையாக பயிர் செய்கிற பயிராம். அதுமாதிரி அங்காலையும் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் கண்டுகள்லாம் இருக்குது. நல்ல செம்மண் பார்க்கவே வந்து ஆசையாக இருக்குது. அதோட இங்கால பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளவுமே வந்து பாதினிய செடிகள் என்ன மாதிரி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. தோட்டம் என்ன மிளகாய் கண்டு மாதிரி வளர்ந்துருக்கு, அந்த அளவுக்கு வந்துட்டுது இந்த பகுதிகளில் எல்லாம். இது நான் நினைக்கிறேன் கத்தரி செடியும் வச்சிருக்கணும் கொஞ்சம். இங்காலையும் வந்து உழுது விட்டுருக்கு. இது தொடர்ச்சியாக இந்த சிவன் கோவில் வீதியால் பிரயாணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெரிய அளவில் வந்து செஞ்சுருக்குது புகையில். ஆனால் இந்த இடமெல்லாம் அறுவடை முடிஞ்சிருக்கு முன்னாடி நான் முடியலை. இங்கே பாருங்கள், புகையில செடி பூத்து குலுங்குது. புகையில பூத்து இருக்கு பாருங்க. அந்த விதத்தில் இருக்குது. அப்படியே இங்காலையும் பார்த்தீங்கன்னா இங்காலையும் இந்த புகையிலை செடியெல்லாம் புகையிலை கன்றுகள்லாம் இங்காலையும் வச்சுருக்கு. அதேமாதிரி அங்காலையும் பாருங்கள் பூத்திருக்கு, எல்லாம் புகையிலை கன்றுகள் பூத்திருக்கு. அப்படியே வந்து இந்த ஆலய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சிவன் கோயில் வீதியால் இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் ஆலயம். பூஜைகள் நடக்குது போல. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எனக்கு ஒரு புதுசாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா
நாங்கள் முதல் கடந்து வந்தது வந்து பார்த்திங்கன்னா சிவன் ஆலயம். நான் நினச்சேன் இது இவ்வளவுமே வந்து ஒரு ஆலயமாக இருக்குமெண்டு, ஆனால் அப்படி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஆலயம். இங்காலே இருக்கிறது வந்து அம்மன் ஆலயம், அதே மாதிரி அங்காலே இருக்கிறது வந்து முருகன் ஆலயம். இப்படி வந்து 3 ஆலயங்களும் வந்து அப்படியே வரிசையாக பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறத வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அதோட வந்து இந்த 3க்குமே வந்து தனித்தனியாக திருவிழாக்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெறுறது. அந்த விதத்தில் வந்து இதுவும் மேலாள பகுதியில் ஒரு சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட சிவன் கோயில், அம்மன் கோயில், அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோயில் எல்லாமே வந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது. அதேமாதிரி இங்கால பார்த்திங்கன்னா தேர்முட்டி எல்லாம் இருக்குது. அதோட அங்கால பூஜையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு சிவன் கோயிலில். அந்த விதத்தில் இருக்குது இந்த பகுதியில். இந்த ஆலயத்துக்கு எதிர்ப்புறமே பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் பூ பூத்திருக்குது. பொண்ணுச்சியில் ஏதோ பேர் சொல்கிறது எனக்கு ஞாபகம் வரையில. நல்ல ஒரு அமைதியான, அதே நேரம் சுத்த வேற நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் உண்டு. சுத்த வேற வயல்வெளிகள் எல்லாம் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த கோயில்களையும் பார்த்துட்டு இதெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த முருகன் ஆலயம். இதில் பிள்ளையார் சிலை இருக்குது. அங்கால இந்த முருகன் கோயிலோட இணைஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த ஆலயம். ஏழாலை இந்து இளைஞர் சபை தண்ணீர் பந்தல் வச்சிங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் போல். தேர்முட்டியெல்லாம் திறந்து இதை செய்யணும் பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் ஆலயம். ஏழாலை அத்தியடி முருகமூர்த்தி ஆலயம் என்று போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கு போல், இல்லை நடந்து முடிஞ்சோ தெரியலை. இங்கால தேர்முட்டி எல்லாம் வந்து திறந்து வேலையில் செஞ்சு கொண்டிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் திருவிழா நடைபெறுது போல் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சாமான் வந்து கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு சப்பர திருவிழா போல். என்ன சப்பரத்துக்கான சாமான்கள்லாம் வந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஏழாலை அத்தியடி முருகமூர்த்தி ஆலயம். நாங்கள் அப்படியே வந்து தொடர்ச்சியாக பயணிப்போம் இந்த சிவன் கோயிலடி வீதியால். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த முருங்கை மரம் பூத்து இருக்குது, காய்ச்சும் இருக்குது. அதே நேரம் மிஞ்சால் வந்து இந்த புகையிலை வெட்டி வந்து காய போட்டுக்கணும். மிஞ்சத்தையும் புகையிலையும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை புகையிலை மாதிரி தான் கிடக்கு. இது எல்லாமே வந்து முழுமையாக உலர்ந்த நிலையெல்லாம் இருக்குது. மாரி தொடர்ச்சி இஞ்சால பார்த்திங்கன்னா இதழை வாழைப்பழம் குலை போட்டிருக்குது. இதழை வாழை மரம் ஒன்று குலை போட்டிருக்குது. அந்த விதத்தில் இருக்குது இந்த வேளாளை பிரதேசம். இதில் பாருங்க ஒரு பழைய லொரி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரஸ்வதி என்று எழுதியிருக்கு. இந்த மாதிரி லொரிகள் இப்போ காண்றது குறைவு, ஆனால் இது இன்னுமே ஓடிட்டு இருக்கு போல தான் கிடக்கு. பாவனையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கோயிலா. இந்தியாவில் ஒரு சின்ன கோயில் உண்டு, அதோட இணைஞ்ச விதத்தில் ஒரு வீடு உண்டு. நல்ல ஒரு நிழல் குடை உண்டு முன்னுக்கு போட்டு வச்சுக்கணும். இந்த வீட்டு பகுதியில் சிவன் கோயில் வீதி. இந்த சிவன் கோயில் வீதியால் வந்து இப்போ நாங்கள் இப்படியே என்னுடைய இடதுபுறம் திரும்பித்தான் வந்து பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறோம். இந்த பகுதியில் வந்து என்னென்ன மாதிரி அம்சங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வந்து திரும்ப இந்த வீதியாலே நேராக பயணிப்போம். இதில் பார்த்திங்கன்னா கமுக மரங்கள்லாம் சுத்த வேற வச்சிருக்கு. அந்த வீட்டுன்ற சூழல் ஃபுல்லாகவே அப்படி எங்காலையும் பார்த்திங்கன்னா அந்த தோட்ட பகுதியெல்லாம் போல பெரும்பான்மையாக இருக்குது. இங்காலி பகுதியிலையும் இந்த புகையிலை அறுவடை செய்து உலர்த்த விடப்பட்டிருக்கிறத அவதானிக்கலாம். அதுவும் இங்கால வேறுங்க ஒரு கடை தொகுதி உண்டு, மேலே வீடு உண்டு கட்டி கொண்டிருக்கணும் இந்த பகுதியில். அப்படியே தொடர்ச்சியாக பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் உண்டு, ஒரு சின்ன அம்மன் கோயில் உண்டு, அது மூடப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த வயல் பரப்புகள் தெரியுது, அதுக்கு போயிட்டு வருவோம். ஸோ ஒரு கிளை வீதி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயல்கள் தெரிஞ்சுது, அந்த வயல் காணிகள் தெரிஞ்சு அதான் பார்க்க போய் கொண்டிருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பாதி நீய செடி தான். ஆனால் இங்கே பார்த்த மாதிரி நான் ஒரு இடமும் அவ்வளவு அடர்த்தியாக பார்க்கல. இன்னும் அது வந்து அழிக்கிறது ஒரு முடியாத காரியமாகவே இருக்குது. சரி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று தான் இருக்குது. அதோட நல்ல மரங்களும் வந்து வச்சிருக்கணும். உழுது இருக்குது பாருங்க. அதோட அங்கால வந்து இந்த மிளகாய் செடியெல்லாம் வச்சிருக்கணும். இது ஒரு வீடோட போய் தான் இணையுது. நான் நிஜம் இப்படியே தோட்டத்துக்கு போகுதுண்டு இல்லை, நாங்கள் திரும்புவோம் அப்படியே. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பயணித்து வந்த நாங்கள் இங்கே ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. ஆனால் உள்ளே போக முடியுமோ தெரியல. ஏழாலை அருள்மிகு மணியம் சீமா பதிவாள் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயம் என்று போட்டிருக்கு. ஆலயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்க போகணும். அங்கே தான் இருக்குது ஆலய பகுதி. ஆலய பகுதிக்கு உள்ளே வந்துட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரகாளி அம்மன் ஆலயம். நாங்கள் ஆலய பகுதிக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த ஆலயம் வந்து மூடப்பட்டு தான் இருக்குது. இதில் வந்து மடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் முதல்ல அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வரணும் இந்த ஆலயத்தை பார்க்குறதுக்கு. ஸோ இதில் பாருங்க, பிரம்மாண்டமான முறையில் இந்த பீட்ரூட் பயிற்சியை மேற்கொண்டிருக்கணும். நாங்கள் அந்த பத்திரகாளி கோவில் அம்மன் ஆலயத்தை பார்த்துட்டு தொடர்ச்சியாக இந்த தோட்டக்காணி வழியாலே வந்துட்டோம். இதில் வந்து புகையில மற்றது வந்து மிளகாய் 2 செடிகளும் வச்சுருக்கு. இஞ்சால வந்து தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கணும். மன்னிக்கணும், இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா உழுது விட்டுருக்கணும். இந்த வயல் பிரதேசத்தையும் வந்து இப்படி காவலி எடுத்துக்கொண்டு போவோம். இஞ்சாலி பகுதியிலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த பீட்ரூட் பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. அதே நேரம் இதில் வந்து இந்த பைத்தங்காய் கொடி சுத்த வர வச்சுக்கினா முள்ளுக்க வந்து மிளகாய். அங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய். ஆனால் வயல் வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும் மாலை நேரத்தில். இது பாருங்க, பாதினிய செடிகள். என்ன இதுண்ட பாரதூரமான இது வந்து உண்மையிலே நுரையீரலுக்கு போனால் ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். இது தொடர்பான விழிப்புணர்வு வந்து நிச்சயமாக ஏற்படுத்தப்பட வேணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்புகிற இடம் எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு இடத்த பாதினிய செடியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பரந்த ஒரு தோட்ட பரப்பு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பயிற்றங்கொடி வச்சிருக்கணும். பெரிய அளவில் வந்து பயிற்ற செய்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் நான் நினைக்கிறேன் கத்தரி செடிகள் இப்போ தான் நட்டிருக்கணும் போல். ஒரு மதகு பகுதி ஒன்று வேறு கஷ்டமாக இருக்குது. சைக்கிளில் பயிற்சிகை செய்கிற இடத்துக்கு சுத்த வேற வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தை கொடியால் தான் வேலி அமைக்கிற மாதிரி செஞ்சு விட்ருக்கணும். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே சிவன் கோயில் வீதிக்கு வீதியால் வந்துட்டோம். முதல் பார்த்திங்கன்னா என்னுடைய இடதுபுறம் பயணித்து போனாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வலதுபுறத்தால் வந்து பிரயாணத்தை தொடர்றோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த பூமரங்கள் நடுறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிடங்கள் கட்டியிருக்கணும். தொடர்ச்சியாக வந்து இங்கால குடியிருப்புகள் பரம்பி இருக்கிறது தான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 பக்கமுமே மதில் அமைச்சிருக்கணும்.
தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சந்தி ஒன்று வருது. நாங்கள் அப்படியே வேலதுபுரமாக திரும்பி வந்து சில பகுதிகளை பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த வீதியால் நேராக பயணிப்போம். இங்காலேயும் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பூஞ்செடிகள் வச்சு அழகுபடுத்தியிருக்கணும். இதில் ஒரு கைவிடப்பட்ட ஒரு வர்த்தக நிலைய தொகுதி உண்டு. தொடர்ச்சியாக அந்த வீதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் உண்டு. ஒரு இங்கால பார்த்தீங்கன்னா சாதாரண குடியிருப்புகளாக, சாதாரண குடியிருப்பு பெரம்பில் தான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் ஒரு அரச மரம் ஒன்று நினைக்கிறேன், பெருசாக வியாபிச்சு வளர்ந்துருக்குது. ஒரு முச்சந்தி மாதிரி வருது. இங்காலயம் வந்து ஒரு ஆலயம் உண்டு, ஒரு சின்ன ஆலயம் உண்டு. ஒரு வைரவ கோயில் ஒன்று இருக்கிறது, அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அதில் வந்து இந்தந்த மாதத்தில் வர பூஜையால் யார் யார் செய்கிறேன்னு அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பேரும் போட்டிருக்கு. அப்படி இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண குடியிருப்பு பெரம்பலை தான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக திரும்பி வந்து நாங்கள் அந்த வந்த பாதையால் தான் பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே வந்து அந்த சிவன் கோயில் வீதியின் மறுபுறத்தால் அப்படியே பயணத்தை தொடருவோம். ஆரம்பத்தில் பார்த்த அந்த சந்தி இதால் தான் வந்து நாங்கள் அப்படியே வந்து வலதுபுறமாக திரும்பி பயணிச்சினாங்க. இப்போ வந்தீங்கன்னா அப்படியே இடதுபுறமாக வந்து எங்களோட பயணத்தை தொடர்றோம். புகையிலையால் உலர்த்தப்பட்டிருக்கு இந்த பகுதியிலையும். இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல் மாடி வீடு உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி கேட் எல்லாம் போட்டு வர்ணம் எல்லாம் பூசப்பட்டிருக்கு பாருங்க. இங்கால தேக்கு மரங்களும் நிற்கிது. இப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ்ன்ற சொரூபம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மாடி ஒரு வித்தியாசமான கட்டட அமைப்பில் வந்து ஒரு மேல் மாடி வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா புகையிலை வந்து உலர்த்தப்பட்டிருக்கு அந்த மாதிரிலேயே. இங்கால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு உண்டு. இந்த கூரை அமைப்பை பார்த்து சொல்கிறேன். அது அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு பழைய ஒரு வணிக நிலைய தொகுதி உண்டு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வேளாளை கிழக்கு பகுதியை நிற்கிறேன். இங்கே வந்து தொடர்ச்சியாக பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு பெரிய ஒரு மேல் மாடி வீடு உண்டு. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாடசாலை உண்டு. வேளாளை சைவ மகாஜனா வித்தியாலயம் ஒன்று போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் ஆரம்ப பிரிவு மட்டும்தான் இருக்கும். இல்லை இடைநிலை பிரிவும் இருக்குது பாருங்க. இந்த சாதாரண இதில் சித்தி அழிஞ்சாக்களை வந்து வெளியில் காட்சிப்படுத்தியிருக்கணும். அதோட வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இதில் வந்து அப்துல் கலாம்ன்ற வாசகங்கள் அப்படின்னு இங்கே நல்ல நல்ல கருத்துக்களை போட்டிருக்கணும். வர்ணங்களாக வரைஞ்சும் இருக்கணும். வேளாளை சைவ மகாஜன வித்தியாலயம். அப்படியே வந்து இன்னொரு சந்தியில் வந்து இணைகிறோம். இதுலேயும் வந்து முக்கியமான இடங்கள் நிறையவே இருக்குது. இந்த சந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாளை சந்தி. அதில் அங்கே வாசிய சாலை, அதே நேரம் 1-2 வர்த்தக நிலையங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வேளாளை சந்தியால் நாங்கள் இந்த வீதியால் தான் வந்து நாங்கள் இந்த பாடசாலையை தாண்டி இடதுபுறமே வந்து பயணிக்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் இடங்களை பார்ப்போம். வேளாளை வடக்கு சென சமூக நிலைய கட்டிடம் பாருங்க. இதில் வந்து சிறுவர்களுக்கான வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு. அது நல்ல ஆழமரம் வச்சிருக்கு பாருங்க. அதேமாரி இங்காலி பகுதியிலையும் பரவலான தோட்டங்களை அவதானிக்கலாம். என்ன சொல்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே வந்து இந்த பிரதான வாழ்வாதாரமாக இந்த
இந்த விவசாய பயிர் செய்கை தான் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்குது. அதில் பழைய வீடுகளும் ஒன்று ரெண்டு இருக்குது பாருங்க. இது ஒரு வணிக நிலையம் போல், சிவகாமி மல்டி ஸ்டோர்ஸ். இங்கால வந்து பார்த்திங்கன்னா வெலிகாமம் தெற்கு பிரதேச சபை உப அலுவலகம் ஏழாலை, அதுவும் வந்து இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இங்கால இந்த தோட்ட பகுதியெல்லாம் பெரும்பாலும் இங்கே நல்ல மிளகாயல் வச்சிருக்கேன், கறி மிளகாய் நினைக்கிறேன் பாருங்க. இப்படியே வந்து திரும்பி நாங்கள் வந்த பாதையால் திரும்பவும் வந்து இந்த ஏழாலை சந்தியை நோக்கி பிரயாணத்தை தொடர்கிறோம். அப்படியே தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாலை சந்தி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பிலா மரம் உண்டு. பிலா காயிலும் அங்கங்கே காய்ச்சி கிடக்கு பாருங்க. இதில் பார்த்த அந்த கடை, இதில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் விற்கிறதுக்கு வச்சுக்கணும், வீட்டுக்கு முன்னுக்கே வச்சு. இந்த மாதிரி இருக்குது இந்த பகுதி. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஏழாலை சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நேரம் வந்து 5:30 தாண்டி கொண்டிருக்கு. ஏழாலை சந்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்காலே 1-2 வர்த்தக நிலையங்கள் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த உப தபால் கந்தோறும் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த புன்னாலை கட்டுமான்லேருந்து மெல்லாகம் சந்தி வரையான அந்த வீதி தான். அதால் தான் நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக மெல்லாகம் சந்தியை நோக்கி தான் பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இது ஒரு பழைய வீடு ஒன்று பாருங்க. எங்காலயம் வந்து இந்த வணிக கட்டடங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதோட இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரவர் ஆலயம் ஒன்று. சூரியன் அஸ்தமனமாக வெளிக்கிட்டு இந்த பகுதியில். இதுலேயும் வந்து பரவலான வர்த்தக நிலையங்கள் அவதானிக்கலாம். இதில் ஒரு மில் உண்டு பாருங்க, ஒரு சின்ன மில், நல்ல வாசம் வருது, இந்த தூள் திரிச்ச வாசம். இங்கே ஒரு ஹார்ட்வேர் ஷாப், நினைக்கணும் க்ரோசரி கடை, அதோட ஹார்ட்வேர் ஷாப் ரெண்டுமே இருக்குது. அது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாரிய ஒரு மாடி வீடு உண்டு. இங்காலயம் ஒரு வணிக நிலைய தொகுதி உண்டு, ஆனால் இன்னும் பாவனைக்கு வர இல்லை. அந்த விதத்தில் இருக்குது இந்த பகுதியில். நாங்கள் இப்போ மெல்லாகம் சந்தியை நோக்கி தான் பிரயாணிச்சு போய்கொண்டிருக்கிறோம். அதில் அலங்கார தாவரங்கள்லாம் வச்சிருக்கணும். இஞ்சால பேருங்க ஒரு மேல் மாடி வீடு உண்டு, அழகாக இருக்குது பார்க்க. அதே மாதிரி இது என்ன மரமாண்டு தெரியுது, இது பரவலான வீட்டு அவதானிச்சிட்டேன் இந்த பகுதியில், அலங்காரத்துக்காக வேண்டி வச்சுக்கணும். அப்படியே தொடர்ச்சி அஞ்சால பார்த்திங்கன்னா இங்காலையும் ஒரு மேல் மாடி வீடு உண்டு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வணிக கட்டுறமாக என்னென்னு தெரியல கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்தியாவில் இந்த புன்னாலை கட்டுமான் மெல்லாகம் சந்தி பிரதான வீதியில் பார்த்திங்கன்னா நிறையவே இந்த மேல்மாடி கட்டிடங்கள் அண்மை காலத்தில் அமைக்கப்பட்ட நிர்மாணிப்புகளை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறையவே வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. புதிய வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு பாருங்க. விஜிதா உணவகம் ஒன்று, ஒரு கடை உண்டு. அந்த மாதிரி இந்த பகுதியெல்லாம் அவதானிக்கலாம். இதில் சுதா பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கட்டட நிறுவனம் உண்டு. இங்கால பார்த்திங்கன்னா வந்து இங்காலயம் வந்து ஒரு வீடு உண்டு. நல்ல அழகாக வர்ணங்கள்லாம் தீட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மரம் தான் 2 வச்சுக்கணும். இஞ்சி ஒன்று இருக்குது, அதே மாதிரி இஞ்சி ஒன்று இருக்குது. இஞ்சத்தியம் பிரதேசத்துக்கு வந்து இது முளைச்சி வந்திருக்குது. சைப்ரஸ்ஸாக இல்லை வேறு என்னென்னு தெரியலை. கிறிஸ்மஸ் சவுக்கு இல்லை, வேறு மரம் உண்டு. அந்த கடற்கரையில் நிற்கிற சவுக்கு மரம் இல்லை, வேறு ஒரு வித்தியாசமான ஒரு மரம். சைப்ரஸாக என்னென்னு தெரியலை. அப்படியே தொடர்ச்சி என்னுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா எஞ்சாலயம் வந்து ஒரு பெரிய கட்டடம் உண்டு.
கீழே வந்து பார்த்திங்கன்னா வணிக நிலையங்கள், மேலே வந்து வீடு மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் கட்டியிருக்கீங்கன்னா பாருங்க, ஏறி போகிறதுக்கு மாடி படிகள் எல்லாம் கட்டியிருக்கு. ஒரு 3 மாடி கட்டுறம் உண்டு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொடர்ச்சியாக இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, பூதவராயர் கோயில் உண்டு. இந்த முகப்பை முழுக்க காட்டிட்டு போகிறேன். இந்த பூதராயர் கோயிலை பார்த்துட்டு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதுக்காலையும் ஒரு பெரிய ஒரு வீதி கொண்டு போகுது. இதுலேயும் வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரம் வந்து இங்கே பாருங்க, ஒரு பலா மரம் உண்டு. அப்படியே சூரியன் அஸ்தமனமாகி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்கிறது. இப்படி அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை உண்டு. ஏழாலை பிரதேசத்துலேயே ஒரு முக்கியமான பாடசாலை உண்டு, ஏழாலை மகா வித்தியாலயம். அந்த பாடசாலைன்ற மைதானம் தான் இது. இதில் வந்து கிரிக்கெட் விளையாடிக்கொண்டிருக்கினா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலைன்ற முற்புற தோற்றம். இது நான் நினைக்கிறேன் சிவை தாமோதரம் பிள்ளைண்டு ஞாபகம் இருக்கு. இவர் இந்த தமிழ் பாடப்பிறப்பில் வர்றது ஒரு முக்கியமான மேதையோரால் இல்லைங்க. இந்த ஆறுமுக நாவலர் இருந்த காலத்தில் இருந்தால் அவற்றை ஒரு திருவுருவ சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா பிரதான அந்த முகப்பு வாயில். இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாலை மேற்கு பகுதி என்று சொல்லினா, நாங்கள் இதால் இருக்கிற ஒரு கிளை வீதிக்கால வந்து பயணிக்க போகிறோம். இலங்கையர் கோன் வீதி என்று போட்டு கிடக்கு. ஸோ இந்த வீதியால் பயணிக்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த பெரியம்புரான் ஆலயத்துக்கு வந்து மடை எடுக்கிற இந்த கன்னிமேர் கோயிலுக்கு தான் வந்து இப்போ இறுதியாக வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு வச்ச காலப்பகுதியில் இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சலங்க சத்தங்கள் அப்படியெல்லாம் வந்து கேட்குறதான். அந்த இதில் இருக்குது இந்த கன்னிமேர் கோயில். அங்கிட்ட போய் பார்க்கல, அதுலேருந்து காட்டுறேன் பாருங்க. அங்கால இன்னொரு இது மந்தி இருக்குது, அங்கால ஒரு வாசிய சாலை அது. ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் அந்த மடை எடுத்துகிட்டு போகிறது. அதோட வந்து இந்த பகுதியில் தான் இந்த விளக்கு வைக்கிற காலத்துலேயும் இந்த சலங்க சத்தங்கள்லாம் கேட்குறான்ட்டு சொல்கிறவே அந்த வெள்ள உருவங்கள் நடமாடினது அதெல்லாம் வந்து இந்த பகுதியில் தான். இது ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு பகுதியாக கருதப்படுது. மடை வச்சு எடுத்து கொண்டு போகிற எல்லாம் இந்த பகுதியிலையும். ஆனால் வந்து நான் விசாரித்த ஆள் வந்து எனக்கு இதை பற்றி சொன்ன ஆள் வந்து இந்த இடத்த வந்து இந்த சலங்க சத்தங்கள் கேட்குறதா சொன்னவர். அந்த இடத்தையும் முருக காட்டுவோம்னு வந்தேன். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பிரதான வீதியில் இணைந்து மல்லாகம் சந்தி நோக்கி வந்து பிரயாணத்தை தொடர்கிறோம். ஒரு சின்ன ஒரு வஸ்தரி நிலையம் உண்டு. இதில் ஒரு வைத்தியசாலை. கிளினிக் மாரி ஒரு சின்ன ஒரு வைத்தியசாலை உண்டு. அதேமாரி இதில் எல்லாம் வணிக நிலையங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஏழாலை பிரதேசத்தால் மெல்லாகம் சந்தி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இதோட வந்து நான் இந்த காவலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். காவலி பகுதியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த ஏழாலை பிரதேசம் தொடர்பான ஒரு விரிவான, அதே நேரம் சுவாரஸ்யமான ஒரு காவலி தொகுப்பாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் என்றதால் வந்து கொஞ்சம் காவலி நீண்டதாகவும் இருந்திருக்கலாம். ஏழாலை பிரதேசத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்திருந்தா அவைக்கு வந்து மறக்காமல் இந்த காவலி பகுதியை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அடுத்த காவலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.